ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பூஜி? அடுத்து நம்ம பார்க்க போறது பாடறியா. முதலாவதாக வந்து பாட போறது யாரு? எஸ், இவங்க வந்து எல்லாருடைய ஃபேவரட், உண்மையாவே வந்து சூப்பர்பான ஒரு சிங்கிங் டேலண்ட் இருக்கிறவங்க, பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறவங்க, என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் எதிர்நீச்சல் குடும்பத்திலிருந்து ஜனனி அண்ட் சக்தி. காதல் பிறக்கின்ற பருவம், பருவம் மௌனம் புரிகின்ற தருணம், தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம், நிமிடம் கால்கள் தொடர்கின்ற நடனம், நடனம். லேசா பறக்குது மனசு, மனசு ஏதோ நடக்குது வயசுல. லேசா நழுவுது கொலுசு, கொலுசு எங்கே விழுந்தது தெரியல. சுண்டெலி வலையில நெல்ல போலுந்தன் நினப்ப எனக்குள்ள சேர்க்கிற. அல்லிப்பு குளத்துல கல்ல போலுந்தன் கண் விழி தாக்கிட சுத்தி சுத்தி நின்ன. மயக்கம் மயக்கம் கனவுல தினமோ மெதக்கும் மெதக்கும் காதல் வந்ததும் குதிக்கும் குதிக்கும் சிறகால் வானத்தை இடிக்கும் இடிக்கும். லேசா பறக்குது மனசு, மனசு ஏதோ நடக்குது வயசுல. லேசா நழுவுது கொலுசு, கொலுசு எங்கே விழுந்தது தெரியல. தத்தி போகும் பச்சை புள்ள போல ஒத்தி வச்சதான மனசு இருந்ததே. திருவிழா கூட்டத்தில் துளையிற சுகமா. இந்த குழி தாண்டி வார்த்தை வரவில்லை, என்னென்னவோ பேச உதடு நினைச்சது. பார்வைய பார்த்ததும் எதமா பதறுது. ராத்திரி பகலாத்தான் நெஞ்சில ராட்டினும் சுத்துதடி. பூட்டின வீட்டுலதான் புதுசா பட்டாம்பூச்சி பறக்குதடா. மயக்கம் மயக்கம் கனவுல தினமோ மெதக்கும் மெதக்கும் காதல் வந்ததும் குதிக்கும் குதிக்கும் சிறகால் வானத்தை இடிக்கும் இடிக்கும். லேசா பறக்குது மனசு, மனசு ஏதோ நடக்குது வயசுல. பூவா விரியிற உலகம், உலகம் தரிசா கிடந்தது இதுவரை. ஒத்த மரம் போல செத்து கிடந்தேனே, உன்னை பார்த்த பின்னே உசுறு பொழைச்சது. சொந்தமா கிடப்பியா சாமிய கேப்பேன். ரெட்ட ஜட போட்டு துள்ளி தெரிஞ்சனே, உன்னை பார்த்த பின்ன வெக்கம் புரிஞ்சதே. உனக்குத்தான் உனக்குத்தான் பூமியில் பிறந்த. காவடி சுமப்பது போல் மனசு காதல சுமக்குதடா. கனவுல நீ வருவ, அதனால் கண்ணு தூங்கலடி. மயக்கம் மயக்கம் கனவுல தினமோ மெதக்கும் மெதக்கும் காதல் வந்ததும் குதிக்கும் குதிக்கும் சிறகால் வானத்தை இடிக்கும் இடிக்கும்.
அம்பிகா மேம் எப்படி இருந்தது உங்களுடைய பாட்டு? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்ன இது ஷோ அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. உங்களுக்கு ஆக்டிங் இது உங்கள் கூட இருந்தாலும் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு மியூசிக் ட்ரிப் ஆரம்பிக்கலாம். உங்கள் குரல் அவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உங்கள் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் செலக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி போச்சுங்க அந்த சாங். அதை ரொம்ப அழகாக இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் மியூசிக் ட்ரூப். கனிகா மேம் சொல்லுங்க எப்படி இருந்தது? ஓ மை காட், சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இதுன்னு சொல்லலாம். நிஜமா அந்த பாட்டையும் மீறி நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஐ கான்டாக்ட், அந்த டான்சர்ஸ் உங்களை சுற்றி ஆடினது, ஆன் த ஹோல் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எனக்கு சொல்கிறது ஒரு காத்தடிச்ச ஒரு ஃபீலிங் வந்தது. ரொம்ப அழகாக பண்ணீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எவ்வளோ தங்க கட்டீஸ் வாங்க போறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த டீமை கூப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாட ரெடியால சூப்பரா பாடி முடிச்சிட்டாங்க சக்தி அண்ட் ஜனனி. ஸோ அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது சிங்கப்பெண்ணை குடும்பத்திலிருந்து சிட்டு அண்ட் அரவிந்த். வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துது காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ யாரிந்த தேவக ஆனந்த பூமக வாழ் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி. யாரிந்த தேவக பூ கொஞ்சம் என் மக நீ எந்தன் சாமிதான் என்ன பெத்த சின்ன தாயே. அப்பனுக்கு ஆசை நான் தானே ஆசையா வந்தேன் பிறந்தேனே வானத்தில் பட்டமாய் உசரக்க பறந்தேனே. எனக்கு இருக்கும் கனவு எல்லாமே நிலவு கிட்ட சொல்லி வைப்பேனே. பாசத்தில் விளையிற வயல போல் இருப்பேனே. ஒட்ட புள்ள நினப்புல பசி எனக்குள்ள இவ சிரிப்புல மயிலே வானவில்லின் கோடைக்குள்ள வாழ பஞ்சம் இல்ல ஈரி மின்னல் இவ கூட பாட்டு கட்டி ஆடும். யார் இந்த தேவத தானா நானா தன்னான நானா வாழ் மட்டும் இல்லையே. மாசமாக என்ன செஞ்சாலும் அதுக்கு கூட ஆசைப்பட மாட்டேன். என் மக ஆம்பள 10க்கு சமந்தானே. செவத்து மேல பந்த போலன்னா சாணியையும் சுழட்டி அடிப்பாளே. காலைய கூடவும் அண்ணனா நினைப்பாளே. எப்பவுமே செல்ல புள்ள விளையாட்டு புள்ள ரெட்ட சுழி புள்ள அழகே. பெத்தவங்க முகத்துல ஒரு சிரிப்புல ஆசை பொண்ணு ஆயுள் தானே கூட்டிக்கிட்டு போகும். வாயாடி பெத்த புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடு கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ. யார் இந்த தேவத
ஆனந்த பூமக பால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சுந்தரி யார் இந்த தேவத கொஞ்சம் என் மக நீ எந்தன் சாமிதான் என்ன பெத்த சின்னதாயே அண்ட் ஸ்டார்டிங் வித் அம்பிகா மேம், சொல்லுங்க எப்படி இருந்தது எங்க சிட்டு அண்ட் அரவிந்தோட பெர்ஃபார்மன்ஸ்? எங்கெங்க இருக்கிறீங்க நீங்க எல்லாரும்? நடிகர், சிங்கர், என்ன வேற என்னென்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வேற ஏதாவது சொல்லிட போறாங்க. என்ன சொல்றது, மல்டி டேலண்டட் உங்களை எல்லாம் பார்க்கும்போது இத்தினோண்டு பொறாமையும் இவ்வளவு பெருமையும் இருக்கு. So sweet. And கனிஹா மேம், சொல்லுங்க எப்படி இருந்தது? ரொம்ப இவங்க பாட போறாங்கன்னு வந்தபோதே மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் தேர். ஏன்னா ஆல்ரெடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் நீ கொடுத்துருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டில் யார் அந்த தேவதன் வந்தது, எனக்கு தோன்றது யார் இந்த தெய்வம். சத்தியமா நோ வேர்ட்ஸ் கண்ணம்மா. இந்த வயசுலயே நீ இவ்வளோ சாதிக்கிறேன்னா ஐ விஷ் யூ த பெஸ்ட். அண்ட் அதை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ரொம்ப அழகாக பாடின சித்து. அண்ட் அரவிந்த், நீங்கள் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து யூ மோட்டிவேட்டடர், இன்ஸ்பயர்டர் அண்ட் ஆன் த ஹோல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம அழகாக பண்ணீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் சித்து, நிறையா 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 நீ சாதிக்கணும். எங்களுடைய சிட்டு, அரவிந்த் ரெண்டு பேருமே சூப்பரா வந்து கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. இந்த தங்க குட்டிக்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்நீச்சல் டீம்ல இருந்து ஜனனி அண்ட் சக்தியை கூப்பிட்டுலாம் வாங்க. சோ பாட ரெடியால யாருக்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் போகுது அப்படிங்கறத பாத்துடலாம். சூப்பரா நீங்க வந்து அங்க இருக்க எல்லா தங்கத்தையும் கூட்டிட்டீங்க. எதிர்நீச்சல் குடும்பம் எவ்வளவு தங்கடி வாங்கிட்டான்னு பார்த்துடலாம். ஸோ எதிர்நீச்சல் குடும்பத்துக்கான தங்க கட்டிகள் சிங்கப்பெண்ணை குடும்பம்க்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் போகுது அப்படிங்கறத பாத்துடலாம். சோ பாட ரெடியால வின் பண்ணது சிங்கப்பெண்ணை அண்ட் எதிர்நீச்சல் குடும்பம். இப்போ முக்கியமான ஒரு ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து டிசைடர் ரவுண்ட். எஸ், அந்த டிசைடர் ரவுண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்ஸ் எவ்வளவு தங்க கட்டிஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தாகணும். எதிர்நீச்சல் குடும்பம் 39 தங்க கட்டிகள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் சிங்கப்பெண்ணை குடும்பம் 43 தங்க கட்டிகள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டு தான் யாரு வின்னர் அப்படிங்கறத டிசைட் பண்ண போகுது. இந்த ரவுண்டுடைய பேரு மோத ரெடியா. கொஞ்சம் டஃப்பான டாஸ்கா தான் இருக்க போது. அது என்னங்கறத நான் உங்களுக்கு குவிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 3 பேர் வருவீங்க. அதுல ஒருத்தர் அவங்களுடைய ரெண்டு கையிலையும், ஒரு கையில இந்த பக்கெட், இன்னொரு கையில இந்த பக்கெட், ரெண்டு பக்கெட்டையும் புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரோலை வந்து நீங்க நடக்க ஆரம்பிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்க பாஸ்கெட்ல இருக்கக்கூடிய தேங்காயை வந்து நீங்க பல்லுல கடிச்சுக்கலாம், இல்ல உங்களுடைய ஷோல்டர்ஸ்ல வச்சுக்கலாம், நெக்ல வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். எங்களோட டாஸ்க் வந்து எந்த டீம் 20 தேங்காவை கொடுக்கப்பட்ட 3 நிமிஷத்துக்குள்ள அந்த பாஸ்கெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். மறக்காம நீங்க தேங்காய் எடுத்துட்டு போய் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ தேங்காயெல்லாம் உங்க பாஸ்கெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பக்கெட்டை கீழே வைக்காம அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களுடைய இன்னொரு டீம் மெம்பருக்கு கையில கொடுத்துருங்க. ஸோ மோதி விளையாடு வர்றதுக்காக இந்த கேமுக்கு வந்து ஒவ்வொரு டீம்ல இருந்து 3 பேர் வர போறாங்க. ஸோ நம்மளுடைய எதிர்நீச்சல் குடும்பத்துல வர போறது நம்மளுடைய கொற்றவை, ஜனனி அண்ட் கரிகாலன். சிங்கப்பெண்ணை குடும்பத்துல இருந்து வர போறது மித்ரா, கோகிலா அண்ட் அன்பு. And your time starts now. பார்த்து பொறுமையா 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 பரவாயில்ல, 3 போனா பரவாயில்ல. ஓ ஓ ஓ கரிகாலன், ஓ வா 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 முன்னால முடியும். வா 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 பாடு பக்கத்துல கீழ வச்சு
கீழே வச்சிடாத, பக்கெட் கீழே வச்சிடாத. வெரி குட், வெரி குட், வெரி குட் கோகி. அது ஒரு எடுத்துக்கலாம். சூப்பர் மச்சான். ஒன்னு போனா போயிட்டு போய் இன்னொரு வரவே இல்லை. ஸ்டார்டே பண்ணல. புரியா ஓகே, சோ நம்ம மோதிரடியால எவ்வளவு தேங்காய்கள் நம்மளுடைய எதிர்நீச்சல் குடும்பம் போட்டு செக் பண்ணிடலாம். 1 2 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20. கொடுக்கப்பட்ட 3 நிமிஷத்துல 20க்கு 17 தேங்காவை அப்படியே அந்த பாஸ்கெட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க எதிர்நீச்சல் குடும்பம். வெற்றி. பூஜிதா, நம்ம வந்து மண் வாசனை சுற்றுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கவுண்ட் பண்ண கூடாது, தமிழ்ல கவுண்ட் பண்றோம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 சிங்கப்பெண்ணை குடும்பம் 18 தேங்காவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வின் பண்ணிருக்கீங்க. சிங்கப்பெண்ணை குடும்பம் நீங்க மோதிரடியா வின் பண்ணி டிசைட் ரவுண்ட் வின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான லக்கி பாக்ஸ் நாங்க கொடுப்போம். அந்த லக்கி பாக்ஸ் தான் இந்த நாங்க ரெடி நீங்க ரெடியோட எபிசோடோட வின்னரை தீர்மானிக்க போகுது. ஓகே, சோ அந்த லக்கி பாக்ஸ்ல நிறைய தங்க கட்டிகளும் இருக்கலாம், ஜீரோவும் இருக்கலாம். ஒருவேளை நீங்க சூஸ் பண்ணும்போது ஜீரோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இவங்க வின்னர் ஆயிருவாங்க. Yes, so can we have the lucky box please? சிங்கப்பெண்ணை குடும்பம் யார் இந்த பாக்ஸை டிசைட் பண்ண போறா? அதாவது இந்த பாக்ஸ் தான் வேணும்னு சூஸ் பண்ண போறது யாரு? என் தங்கச்சி. உங்க தங்கச்சி ஆனந்தியா? ஆனந்தியா. சோ ஆனந்தி சொல்றதான் கடைசியா சூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் சஜஷன் கேட்கலாமே. கோகிலா, நீங்க எந்த பாக்ஸ் சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து 2 தான். அன்பு சொல்லுங்க, எந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த ஒன் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நிறைய தங்கக்கட்டிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அன்பு? மித்ரா வந்து சூஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம வந்து முன்னாடி வரணும், முதல் இடத்துல வரணும் தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? சொன்னேன் என் நண்பனும் நானும் அதே ஆசைன்றதுனால எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேல தான் ஒரு கண்ணா இருக்கு. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நிறைய தங்க கட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனந்தி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் முக்கியமான ஒரு. எனக்கு வந்து தேர்டு போகணும்னு இருக்கு. ஓகே, அரவிந்த் சொல்லுங்க. ஆப்வியஸா மித்ரா சூஸ் பண்ணதான் நான் சூஸ் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்போ நீங்க ஒண்ணா. ஓகே, ஆனா குழந்தைங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. ராகேஷ் சொல்லுமா, எந்த பாக்ஸ் உனக்கு நிறைய தங்க கட்டிஸ் இருக்குன்னு தோணுது? செகண்ட் ஒன். நம்பர் 2. ஓகே, சோ நம்பர் 2 வந்து சூஸ் பண்ணீங்க சிட்டு. மாஸ்டர் முத்து அவர்களே, எந்த பாக்ஸ்ல நிறைய தங்க கட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஆப்வியஸ்லி சிட்டு சொன்னது தான் நான் போறேன். ஓகே, சோ ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல 4ஆம் நம்பர் பாக்ஸை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்க 3 பாக்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபைனலா நம்மளுடைய ஆனந்தி தான் எந்த பாக்ஸ்னு சூஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றாங்க, உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. இப்போ 2 நம்பர் 2 இல்ல, எல்லாரோட டிசிஷன். அப்படியா? 2ஆம் நம்பர் பாக்ஸ் உங்க கையை வைங்க. சோ 2ஆம் நம்பர் பாக்ஸை ஓபன் பண்ணிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கே வந்துட்டோம். எங்கள் அபிமான எதிர்நீச்சல் குடும்பம் ப்ளீஸ் வாங்க, அண்ட் எங்களுடைய ஜட்ஜஸும் ப்ளீஸ் வாங்க.
கபூர் ஹார்ட்வேர் திருச்சி சென்னை வழங்கும் ஒரு அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாருக்கு போக போகுது அப்படிங்கறத ஜட்ஜஸ் சொல்ல போறாங்க. சொல்லுங்க மேம். எதிர்நீச்சல் குடும்பத்திலேருந்து எங்களுடைய சக்திக்கும் ஜனனிக்கும். ஏன் நீங்க மட்டும்தான் 2 பேருக்கு கொடுக்க தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் 2 பேர் இருக்காங்க. சிட்டு வாங்க, அரவிந்த் வாங்க. போன வாரமும் அம்பிகா மேம் அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வாரமும் எங்க கூட இருந்து ஜாலியா பேசி டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி உட்கார்ந்துக்கிட்டே டான்ஸ் எல்லாம் ஆடி பயங்கரமா வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணீங்க மேம். க்ளோஸ் யுவர் ஐஸ் மேம். அண்ட் தி சர்ப்ரைசஸ். பொன்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல்லாடிவா, உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும், உன்னானம் செவ்வானம் பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல்லாடிவா. Oh, so